يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, எங்களில் பெரும்பான்மையானவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்தில் அதிகாரம் செலுத்துவர்களாக இருக்கின்றோம். ஒரு ஆணை பொறுத்தவரை தன் மனைவி பிள்ளைகள் மீது அதிகாரம் செலுத்துபவனாக இருக்கிறான். ஒரு ஆட்சியாளரை பொறுத்தவரை தன்னுடைய நாட்டின் மீது அதிகாரம் செலுத்துபவராக இருக்கிறார். இந்த இரண்டுக்கும் இடையில் ஆங்காங்கே நிறுவனங்கள், காரியாலயங்கள், கல்வி நிலையங்கள், இந்த மாதிரியாக எத்தனையோ அமைப்புகளின் மீது ஆங்காங்கே அதிகாரிகள் அதிகாரம் செலுத்துகிறார்கள். இந்த அதிகாரங்கள் எல்லாம் ஒரு அமானிதம். இந்த அதிகாரங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்ற போது மறுமை நாளையில் அவற்றிற்கு பதில் சொல்ல வேண்டி ஏற்படும். ஆனால் அங்கே பதில் சொல்ல முடியாது, நாங்கள் நரகம் போக வேண்டி ஏற்படும். உலகத்திலே அதிகார துஷ்பிரயோகங்கள் சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு வீட்டை எடுத்தால் ஒரு தகப்பன் தான் ஒரு ஒலிகாரன் என்ற அடிப்படையில் அவனுக்கு பிள்ளைகளின் மீது செலுத்த வேண்டிய அதிகாரம் இருக்கிற போது தன்னுடைய அதிகாரத்தை பாவித்து தன்னுடைய சொத்துக்களை பிழையான முறையில் அவர் பங்கிட முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தைக்கு என்ன சொன்னார்கள்? நுமானுக்கு மட்டும் சிறப்பாக ஒரு நன்கொடையை ஒரு பிள்ளைக்கு மட்டும் கொடுக்க முற்பட்ட போது வேறு பிள்ளைகளும் இருக்கிறதா என்று கேட்டுவிட்டு, இது அநியாயம், இதற்கு நான் சாட்சி சொல்ல மாட்டேன் என்றார்கள். அவர் தகப்பனாக இருக்கலாம், ஆனால் அவருடைய அதிகாரம் ஒரு எல்லை வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. அது அல்லாஹ் இட்ட வரையறைக்குள் அது பிரயோகிக்கப்பட வேண்டும். நபியலாருடைய காலத்தில் ஒரு பெண்ணுக்கு தகப்பன் விருப்பமற்ற கணவரை முடித்து கொடுத்தார். அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் அந்த பெண் வந்து முறையிட்டாள். பொருத்தமில்லாத மாப்பிள்ளைக்கு முடித்து கொடுக்கிறதற்கு அவருக்கு ரைட்ஸும் இல்லை. அதே நேரம் அந்த பெண்ணுக்கு விருப்பமில்லாத ஒரு மாப்பிள்ளைக்கு முடிச்சு கொடுப்பதற்கும் அவருக்கு ரைட்ஸ் இல்லை. அந்த கணவன் அழகாக இருந்தாலும் ஏதோ ஒரு குறை இருக்கும், ஏதோ ஒரு குறை, அது மார்க்கம் அங்கீகரித்த குறையாக இருக்கும். அல்லது பெரும் படிப்புள்ளவராக இருப்பார், ஆனால் அழகில்லாதவராக இருப்பார். அந்த பெண்ணுக்கு அழகான ஒரு மாப்பிள்ளை விருப்பமாக இருக்கும். நாம் பார்த்த மாப்பிள்ளை இதுதான், நீ முடிச்சுத்தான் ஆக வேண்டும் என்று முடித்து கொடுத்தால் அதுவும் அனுமதி இல்லை. ரசூலுல்லாஹ் அந்த கல்யாணத்தை பிரித்து விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வீட்டுக்குள் உள்ள தகப்பனுடைய அதிகாரம். நாட்டினுடைய அதிகாரம் அது மிக பெரும் அதிகாரம். அதிகாரங்கள் தகுதி அற்றவர்களுக்கு கொடுக்கப்படுவது கியாமத் நாளின் அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருக்கிற போது
ஒரு கிராமப்புறத்து அரபி வருகிறார். கியாம நாள் எப்போது வரும் என்று கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து தன்னுடைய பேச்சை தொடர்ந்து கொண்டு அதை முடித்ததற்கு பின்னர் அந்த கேள்வி கேட்டவர் எங்கே என்கிற போது நான் என்றார். அவர் கேட்டார், கியாம நாள் எப்போது வரும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? தகுதி அற்றவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஃபந்தலிரிஸ்ஸா, கியாம நாளை எதிர்பாரி என்றார்கள். தகுதி அற்றவர், அவர்கள் அதிகாரத்தில் வருகிறார்கள், ஆட்சிக்கு வருகிறார்கள், அது கியாம நாளின் அடையாளம். இந்த உலகத்திலே வெவ்வேறு வகையான ஆட்சிகள். இஸ்லாமிய வரையறைக்குள் எடுத்தால் ஒரு வாப்பாவிற்கு இவர் பிறந்தார் என்பதற்காக, மன்னருக்கு பிறந்தார் என்பதற்காக, மன்னனுடைய மகன் என்பதற்காக ஆட்சி வழங்கப்படுகிறதா? அதுவும் தகுதியற்ற ஒருவருக்கு கொடுபடக்கூடிய ஆட்சி. வேற எந்த தகமை பார்க்காமல் இவருக்கு அடுத்து இவர்தான் வாரிசு என்பது, அவ்வாறு வாரிசு அடிப்படையில் கொடுக்கப்படுவதல்ல இஸ்லாமிய ஆட்சி. ஒவ்வொரு பொறுப்பும் தகுதியுடையவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஊரிலே ஒரு நிர்வாகம் இருக்கும். அந்த நிர்வாகம் கல்வியோடு சம்பந்தப்பட்ட நிர்வாகம், மருத்துவத்தோடு சம்பந்தப்பட்ட நிர்வாகம், ஊரினுடைய துப்புரவு, ஊரினுடைய உள்ளு அபிவிருத்திகளோடு சம்பந்தப்பட்ட நிர்வாகம். இப்படி ஒவ்வொரு நிர்வாகங்களுக்கும் உண்மையில் யார் தகுதியானவரோ அந்த தகுதியானவர் பார்த்து கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இன்று எமது சமுதாயத்திலே தகமை பார்ப்பது, அது தகமை என்ற அதற்குரிய பண்புகள் கூட தெரியாத சமுதாயமாக நாங்கள் இருக்கிறோம். தகுதியற்றவர்கள் நியமிக்கப்படுவதால் ஆங்காங்கே அதன் கீழ் கடமை செய்யப்படுபவர்கள் அநியாயம் இழைக்கப்படுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரி, ஒரு பாப்பா இருக்கிறார், அவருக்கு ஒரு 10 பிள்ளைகள். ஒருவன் தானாக இயங்கக்கூடிய அளவிலான திறமையானவன், இன்னொருவன் பிறக்கின்ற போதே சற்று சிந்தனை கூர்மையற்றவன், இன்னொருவர் கடும் பலகீனமானவர். இப்போது அந்த பெற்றோர் கடுமையான ஊக்கமான நபர் இருக்கிறாரே, அவருக்கு கவனம் செலுத்தி கொண்டு இந்த பலகீனமான பிள்ளைக்கு கவனக்குறைவாக நடந்தால் அந்த பிள்ளை இன்னும் பலகீனமாகத்தான் ஆகும். என்ன செய்வார்கள்? ஒரு நியாயமான தகப்பன் என்ன செய்வார்? எந்த பிள்ளை ஊக்கமற்றவனாக இருக்கிறாரோ அவனை உருப்படியாக்க வேண்டும் என்று நினைப்பார், அதற்குரிய வேலையை செய்வார். எந்த பிள்ளை அங்கவீனமாக இருக்கோ அதை டஸ்ட்பினில் போட்டு விட்டு போக மாட்டார். மாறாக அந்த பிள்ளையை அதற்கு எவ்வளவு செலவழித்தாலும் அந்த பிள்ளையை ஆரோக்கியமான நிலைக்கு எடுக்க முயற்சி செய்வார். இது வீட்டிலே சாதாரணமாக ஒரு பெற்றோர் செய்வது. இது மாதிரி தான் உதாரணத்துக்கு நான் கல்வியை எடுக்கிறேன். எடுகேஷன் நமது ஊராக இருக்கலாம், எந்த ஊராக இருக்கலாம். ஒரு வாப்பாவுக்கு 10 பிள்ளைகள் மாதிரி தான் ஒரு ஜோன். அந்த ஜோனின் கீழ் ஒரு 20 பாடசாலை இருக்கின்றால் அந்த ஜோனுக்கு யார் பொறுப்போ அவருடைய 20 பிள்ளைகள் என்று அவர் எண்ணிக்கொள்ள வேண்டும். எந்த பாடசாலை மக்களால் ஒதுக்கப்படுகிறதோ, எந்த பாடசாலையில் கல்வி அறவே குடுபடவில்லையோ, குறைய குடுபடுகிறதோ, அந்த பாடசாலைகளுக்கு அதற்கு பொறுப்பானவர் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் நாம் சமுதாயத்தில் பார்ப்பது என்ன? ஒரு சில பாடசாலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்படும், அதற்கு பிள்ளைகள் சேர்ப்பதற்கு ஓடித் திரிவார்கள், அதிலே போட்டி வேற நடக்கும். அதிலேயும் முக்கியஸ்தர்களின் பிள்ளைகளுக்கு ஒரு முக்கியத்துவம். பணக்காரனின் பிள்ளை கொஞ்சம் கூட காசு கொடுக்கார் என்றால் அவருக்கு ஒரு முக்கியத்துவம். ஒரு பிள்ளை ஏழையின் பிள்ளை, ஆனால் அவன் ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பான். ஆனால் அந்த கெட்டித்தனம் வெளியாவதற்கான சந்தர்ப்பம் இல்லை, அதனால் அவனுடைய திறமை வெளியில் வரவில்லை. அவன் ஏழை என்பதால் ஒதுக்கப்படுகிறான். ஒரு குடும்ப எல்லைக்குள் ஒரு வாப்பா தனது 10 பிள்ளை நல்ல முறையில் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை போன்றுதான் கல்வித்துறையாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் சரியான ஒரு எடுகேஷன் நிர்வாகம் நடக்குதென்றால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் அனைத்து பாடசாலைகளிலும் பிள்ளைகளை சேர்த்தால் நல்ல முறையில் படிக்கலாம், படிப்பிக்கலாம் என்ற எண்ணம்
இந்த ஊரில் உள்ள மக்களிடம் இருக்கக்கூடிய அளவிற்கு அது இருக்கும். அதுதான் ஒரு சரியான நிர்வாகம். ஏன் இந்த கல்வி இது ஒரு பொது சொத்து, யாருக்கும் தனிப்பட்ட சிலருக்குரியதல்ல. டாக்டரின் மகன் டாக்டர் ஆகுவான், மாடு மேய்க்கிறவனின் மகன் மாடு மேய்க்கக்கூடியவனாகத்தான் வர வேண்டும் என்பதல்ல. மாடு மேய்ப்பவன் மகன் பிரில்லியனாக கடும் இன்டெலிஜென்டாக இருக்கலாம். டாக்டர் மகன் ஒரு புத்தி கூர்மையற்ற திறமையற்றவனாகவும் இருக்கலாம். அன்பிற்குரிய சகோதரி, சில பாடசாலைகள் புறக்கணிக்கப்படுவதை போன்று தென்படக்கூடிய நிலையில் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், அங்கே சரியான ஆசிரியர்கள் இல்லை என்று. ஒரு சில பாடசாலைகளில் நல்ல முறையில் பிள்ளைகள் சித்தி அடைகிறார்கள், ஒரு சில பாடசாலைகளில் அறவே அங்கே சித்தி அடைவதில்லை. காரணம், சரியான ஆசிரியர் இல்லை. அதனால் 2 கிலோமீட்டருக்கு அக்கால் உள்ளவர் தன் பிள்ளையை திறமையாக படிப்பிக்கக்கூடிய பாடசாலைக்கு அதை அழைத்து வர வேண்டி வரும். அதற்காக அவர் ஆட்டா பிடிக்க வேண்டி வரும், அதற்காக செலவழிக்க வேண்டி ஏற்படும். சில இடங்களில் காசு கொடுத்தால்தான் அந்த பிள்ளை உள்வாங்கலாமா, அப்போது உள்வாங்குவதற்கு காசு கொடுக்க வேண்டி ஏற்படும். சில இடங்களில் இன்ஃப்ளூயன்ஸ், அரசியல் அதிகாரங்களை பாவித்து அல்லது மேலெடுத்து ஓர்டரின் அடிப்படையில் உள்ளே வாங்கலாம் என்றால் அது பாவிக்கப்பட வேண்டி ஏற்படும். நான் பொதுவாக கூறிக்கொண்டிருக்கிறேன் அன்பிற்குரிய சகோதரி, இது எந்த துறையாக இருந்தாலும் சரிதான். அதிகாரம் என்பது ஒரு அமானிதம். மறுமை நாளையில் அதற்கு நிறைய கேள்வி கணக்கு இருக்கிறது. என் குடும்பத்தோடு என்னுடைய விடயம் முடிகிறதா, வேறு எந்த பொறுப்பும் எனக்கு இல்லையா, குடும்பத்துக்குள் தான் எனக்கு கேள்வியும் கிடக்கும். ஒருவர் டிஎஸ் ஆயிட்டாரா, அவருக்கு கீழே உள்ள நிர்வாகத்தினுடைய அனைத்து விடயங்களிலும் அவருக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது. ஒருவர் ஹாஸ்பிட்டலிலே மேலதிகாரி ஆயிட்டாரா, ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டலினுடைய நிர்வாகத்தில் உள்ள பிழைகளிலும் அவருக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது. ஒருவர் சட்டி ஆயிட்டாரா, அவருடைய ஏரியாவில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் அவர் நியாயமாக நடந்தாரா என்று கேள்வி கணக்கு இருக்கு. ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்டா, இப்படி எதை எடுத்தாலும், நான் உதாரணத்துக்கு சிலதை சொல்லிக் கொண்டு போகிறேன். ஒரு மாநகர சபையா, அதற்கும் அப்படித்தான். மாநகர சபை அதிகாரிகள் உதாரணத்திற்கு, அதிலே ஒரு பிரதேச சபை உறுப்பினர் இருப்பார், அந்த நகர சபை உறுப்பினர். அவருடைய வீட்டுக்கு முன்னால் போகின்ற ரோட்டு போடுபடும். ஆனால் ஆளும் கட்சியில் இல்லாதவருடைய, எதிர்கட்சியில் இருந்தவருடைய ரோட்டு கடைசி வரை போடுபடாது. இதற்கும் மறுமை நாளையில் பயிர் சொல்ல வேண்டி ஏற்படும். யாருடைய வீட்டு காசியும் அல்ல, அது ஆட்சியில் உள்ளவரினுடைய காசி அல்ல. நான் ஹெல்மெட் போடாமல் போனால் இன்று மறவிடப்படக்கூடிய காசி. இந்த ஊரிலே உதாரணத்திற்கு நமக்கு நாம் கட்டக்கூடிய அனைத்து காசிகளும் அரசாங்கம். அதில் ஒரு பகுதி திரைசேரிக்கு போனால் இன்னொரு பகுதி நமது ஊரின் அபிவிருத்திக்கு வந்து கொண்டிருக்கும். தான் அதிகாரத்தில் இருக்கிறேன் என்றால் அதிகாரத்தை கேட்டு வாங்குகிறார்களே, அவர்கள் நரகத்துக்கு போறதற்கு வழியை தேடுகிறார்கள். அதான் யதார்த்தம். அதனால் தான் இஸ்லாமிய வரலாற்றிலே எத்தனையோ இமாம்கள் அவர்களை காலிகளாக நியமிக்க ஆட்சியாளர்கள் கேட்டுக்கொண்டார்கள். காலி, அவருடைய தீர்ப்புப்படிதான் தண்டனைகளும் வழங்கப்படும். அல்லாஹ்வை பயந்த இமாம்கள் ஏலாதென்றே ஒதுங்குவார்கள். நிறைய இமாம்கள் ஒதுங்கி இருக்கிறார்கள். நான் ஒரு சிறு தவறு இழைத்து விட்டால் நான் மாட்டிக்குவேன், மறுமை நாளையில் எனக்கு அந்த பொறுப்பு தேவையில்லை என்று ஒதுங்கினார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் அனைத்து துறைகளுக்கும் முன்மாதிரியாக இருந்து நிர்வாகம் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று செய்து காட்டினார்கள். மஹ்சூமியா கிளையைச் சேர்ந்த ஒரு பெண் திருடி விட்டாள். நபியலாவுடைய காலத்திலே அரபியலிடத்திலே ஒரு கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண் குற்றம் இழைத்தால், ஒரு மனிதர் குற்றம் இழைத்தால் அந்த கோத்திரத்துக்கே இழுக்கென்று நினைப்பார்கள். இப்போது களவெடுத்தவள் மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்தவள், உயர் குடும்பம். அவங்களுக்கு ரொம்ப பெரும் வெட்கக்கேடாக ஆகிவிட்டது. அவளுடைய கை வெட்டப்பட்டால் நாளை அவள் பாதையிலே போகிற போது கோத்திரத்துக்கு இழுக்காகும். நம்ம பார்க்கிறோம், ஒரு பிள்ளை ஹெரோயின் பாவிக்கான்,
கேஜி பாவிக்கான். அவன் பிடிபட்டால் அவனுடைய வாப்பாக்கு தலகாட்டே எல்லாம் இருக்கு. வாப்பா வளர்க்கல, வாப்பா நல்லது சொன்னார், ஆனால் பிள்ளை கேட்கல. பிள்ளை பிடிபட்டு ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டான். காண்றவன் எல்லாம் என்னப்பா இப்படா புள்ள வளர்த்திருக்காம்பான். பிள்ளாவன் நல்லா தான் வளர்த்து, பிள்ளை கேட்காதுக்கு என்ன செய்யலாம்? இது மாதிரி அந்த சமுதாயத்தில் ஒட்டுமொத்த கோத்திரமும் அகௌரவமாக நினைப்பார்கள். அந்த குடும்பம், அந்த கோத்திரங்களில் ஒரு நபர் செய்கின்ற காரியத்தை. இந்த நிலையிலே கைவெட்டப்படக்கூடாது. நாளை நமது கோத்திரத்தைச் சேர்ந்த பெண் பாதையிலே வெட்டப்பட்டவளாக போகக்கூடாது அல்லவா? ரசூலுல்லாவிடம் போய் பேச வேண்டும். அன்று நபிதான் ஆட்சியாளர், காலியும் அவர்தான், முஃப்தியும் அவர்தான், மார்க்க அறிவுள்ளவர்கள் தான் இஸ்லாமிய காலியாக வரலாம், ஒரு ஆலிம். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமானவர் அவருடைய வளர்ப்பு மகன் ஸைத் ரலியல்லாஹுடைய மகன் உசாமாவை முன்னுக்காக்கி பேசச் சொல்கிறார்கள். உசாமா போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொஞ்சம் பேசினார். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப ஆத்திரம் வந்தது. அத்தஷ்வா பி ஹத் மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வினுடைய சட்டத்திலேயா நீ சிபாரிசு செய்ய வருகிறாய் என்று ரசூலுல்லாஹ் ஆத்திரப்பட்டு விட்டு சொன்னார்கள், லவ் அன்ன பிந்த முஹம்மதின் ஃபாத்திமா சரகத் லகதஅது யதஹா அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாம். முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா, அதாவது எந்த மகள் களவெடுத்தாலும் கையை வெட்டுவேன் என்றார்கள். அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அதிகாரத்தில் உள்ளவர் எந்த மாதிரி நியாயமாக நடக்க வேண்டும் என்பதை அழகாக செய்து காட்டினார்கள். இந்த உம்மத்துக்கு இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள். குற்றமிழைத்து விட்டார், அது முஹம்மதுடைய மகள் என்றாலும் சரிதான். ஒரு டிபார்ட்மெண்ட், நான் இப்போ சொன்ன பல துறைகள், அந்த துறைகளிலே பொறுப்பாக இருக்கிறார் ஒவ்வொரு அதிகாரி. கீழே உள்ளவர் குற்றமிழைத்து விட்டார், மேல் அதிகாரிக்கு தெரிகிறது. அது சட்டப்படி அமானித மோசடியாக இருக்கலாம், ஊழலாக இருக்கலாம், தொழில் துஷ்பிரயோகமாக இருக்கலாம், அதுக்கெல்லாம் அவர் தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் மேலதிகாரி அதை அப்படியே மறைக்கிறார். அவர் மறைப்பது அந்த குற்றத்தின் மூலமாக தண்டிக்கப்பட்டு தொழிலில் நீக்கப்பட வேண்டும் என்றிருந்தால், அவர் இண்டடிக்காக வேண்டும் என்றிருந்தால் இண்டடிக்காக்கப்பட வேண்டும். அதுவும் அதிகார துஷ்பிரயோகம் தான் அவர் அதை மறைப்பது. என் குடும்பத்தவன் பார்க்க இயலாது, என் சொந்தக்காரன் பார்க்கக்கூடாது, என் கட்சிக்காக ஓட்டு போட்டவன், மேடையேறினவன் அல்லது அடிபட்டவன். அன்புக்குரிய சகோதரர்களே, கட்சிக்காரன் என்றோ குடும்பத்தான் என்றோ உறவுக்காரன் என்றோ பார்த்து ஒரு அதிகாரி கீழுள்ளவர்கள் பிழை செய்கிற போது அதை கண்டும் காணாமல் இருப்பது அதிகார துஷ்பிரயோகம். நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு பாடசாலைக்கு அதிபர் இருக்கிறார், ஒரு 100 ஆசிரியர்கள். சில ஆசிரியர்கள் அழகாக பாடம் நடத்துகிறார்கள், சில ஆசிரியர்கள் பாடம் நடக்கிற நேரம் வந்தால் போனை சுரண்டி இருக்கிறார்கள். சரியா பாடம் நடத்துகிறார்கள் என்று வச்சுக்குவோம். அவர் செய்தி பார்க்கிறாலும் அங்கதான் பார்ப்பார், அவனோட காட்சிக்கு இருக்கிற வேலையும் பார்ப்பார். பாடம் என்ற பெயரில் ஏதோ கரும்பலையில் எழுதி போட்டு கொஞ்சம் நடத்தி போட்டு போவார். இது அதிபருக்கு தெரிகிறது. சொன்னா கோபிச்சுக்குவார் என்று அவர் மௌனியாக இருந்தால், கண்டும் காணாமல் இருந்தால், அதற்கு அல்லாஹ்விடம் அவர் பயன் சொல்ல வேண்டும். அதிபர் யார்? ஒட்டுமொத்த ஸ்கூலின் பொறுப்பு அவருடைய கையிலே இருக்கிறது. பொறுப்பற்றவர்களாக கீழுள்ளவர்கள் இருந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு ஒவ்வொரு அதிபர்களும் இருப்பது கடமை. அதிபரே பொறுப்பற்றவராக இருந்தால் அதிபரை நியமிப்பவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கு மேல் ஒவ்வொரு அதிகாரி வருகிறார். நடவடிக்கை, அதோட தொழில் போனாலும் சரிதான். அங்கே பொது சொத்து வீணடிக்கப்படுகிறது. படிச்சு கொடுக்காமல் சம்பளம் எடுப்பது ஊழல். தனக்கு கொடுக்கப்பட்ட டைமில் வேஸ்ட் பண்ணாமல் படிச்சு கொடுக்க வேண்டிய சிலபஸை படிச்சு கொடுப்பது ஆசிரியரின் கடமை. ஆனால் சிலர் என்ன செய்வார்கள்? நான் பொதுவாக கதைக்கிறேன். சில கிராமப்புற பாடசாலைகள் என்று சொல்வார்கள், 4 பேரை போட்டிருக்கும்.
சேர்மான அந்த ஸ்கூலில் போய் சேர்ந்து வைப்பார். அந்த ஏரியாவில் ஒரு 3 ஏக்கர் வெள்ளாமையும் குத்தகைக்கு எடுத்துருவார். என்னதுக்கு? சைனை வச்சாச்சு, எட்டி பார்த்தாச்சு, அதையும் பார்த்தாச்சு. சேம் டைம் ட்ரெண்டும் நடக்கிறது என்றால் உதாரணத்துக்கு கூறுகிறேன். இதெல்லாம் நடக்குது என்பது அல்ல, இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பிருக்கிறது. காதுக்கு எட்டுவது. இங்கே இருப்பவர்கள் ஒவ்வொரு காரியாலயங்கள் வேலை செய்வர்களாக இருப்பீர்கள். அந்த சம்பாத்தியம் ஹராமாகிவிடும். அது ஒரு அதிகார தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பவரை அவர் மிஸ்யூஸ் பண்றார். இன்னொருவர் ஒரு அதிகாரி, அவருக்கு சிலரை பிடிக்காது. அவர் விரும்பினால் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், விரும்பினால் வச்சுக்கலாம். அப்ப என்ன செய்வது? தனக்கு பிடித்தவரை தன்னிடத்தில் வைத்துக் கொள்வார். ஏதோ ஒரு வகையில் பிடிக்காதவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார் தூர இடங்களுக்கு. அதுவும் அதிகார துஷ்பிரயோகம். இப்படி அன்பிற்குரிய சகோதரி, பவர் அது அல்லாஹ் சோதனைக்காக கொடுத்தான். அதை பாவிக்கிறது அவர்கள் அதில் சிறு தீங்கு இன்னொருவருக்கு ஏற்படுத்தினால் மர்மை நாளையில் அவர் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டி ஏற்படும். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், மேலதிகாரி கீழதிகாரியை கொண்டு வீட்டு வேலை வாங்குவார். ஆஃபீஸில் இருப்பார்கள், பொஞ்சாதி கோல் பண்ணி செல்வா, கறி வாங்கி தராமல் பெய்த்தேலண்டு. அப்போ இவர் கூப்பிடுவார், இங்கே வாடா முகமது. அவள் கோல் எடுத்துட்டால் அவர்கிட்ட போய் அந்த 1 கிலோ இறைச்சி வாங்கி கொண்டு கொடுத்து போட்டு வாங்குப்பார். யார்? மேலதிகாரி கீழுக்கு வேலை செய்கிறவருக்கு. அவர் என்ன செய்வார்? போய் இறைச்சி வாங்கி கொடுத்து போட்டு வருவார். இறைச்சி வாங்கி கொடுக்கறதுக்காக கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. அவரை குடும்பத்து வேலையை பார்க்கறதுக்கு அல்ல. இப்படி 1, 2, 3, 4 எத்தனை சமுதாயத்திலே யோசிக்காமல் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மஹ்ஷர் மைதானம் கேள்வி கணக்கு இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு காட்ட வேண்டி ஏற்படும். இதில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் பிழையா சரியா என்பதை தீர்மானிப்பது சின்னதொரு மீட்டர் தான் அதுக்கு இருக்கிறது அளப்பதற்கு. என்னது? நீ செய்யக்கூடிய காரியம் மேலதிகாரிக்கு தெரிந்தால் என்னவாகும் என்பதை நினைத்தால் மேலதிகாரி அங்கீகரிப்பார். இந்த நாட்டின் சட்டம் அங்கீகரிக்கக்கூடியது என்று இருந்தால் நீ செய்கிறது சரி. இந்த நாட்டின் சட்டம் அங்கீகரிக்காது என்றால் நீ செய்வது பிழை. உன் சொந்த வேலைகளை பார்ப்பதற்கு உன் கீழுள்ளவரை பாவிக்க இயலாது. அதனால் கியாம நாளின் அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? கியாம நாளின் அடையாளம் தகுதி அற்றவர்களுக்கு ஆட்சி, அதாவது கர்மங்கள், அதிகாரங்கள் கொடுக்கப்படுவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன் வசனத்தில் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? மக்களுக்கு தெரியக்கூடாது என்று மறைக்கிறார்கள். அவர்களோட இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு தெரியாது என்று எண்ணுகிறார்கள். நாம் செய்யக்கூடிய காரியத்தை மக்கள் காணவில்லை என்று சந்தோஷப்படுகிறோம். ஆனால் அல்லாஹ் பார்த்துக்கு இருக்கிறானே, அதை பற்றி எண்ணமில்லாமல் இருக்கிறோமா? ஆனால் அல்லாஹ் சொல்லான், அவர்களோடு அல்லாஹ் பார்த்துக்கிருக்கானே, அது அப்படி இருந்தும் ஏதோ அல்லாஹ் பார்க்கல என்ற மாதிரி செய்கிறார்கள். அதனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, நீங்கள் ஒவ்வொரு வகையிலே ஏதோ ஒரு வகையிலே பொறுப்புடையவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய பொறுப்புகள், கேள்வி கணக்குகள் அதைக்கு பதில் கொடுத்ததன் பின்னர் தான் சரியா பிழையா என்று தீர்மானிக்கப்படும். மஹ்ஷர் மைதானத்தில் இங்கே உங்களுக்கு மேலதிகாரி காணவில்லை என்று நீங்கள் போகலாம். ரகீப் அதீத் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஒவ்வொரு கணக்கும் எழுதப்படுகிறது. முன்பந்த சமுதாயத்தில் மதகுருமார்கள் அவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்தார்கள். வேதம் கொடுக்கப்பட்ட யூத கிறிஸ்தவ மதகுருமார்கள் அவர்கள் பெரிய பெரிய தலைகள் பிழை செய்தால் அதற்கேற்ற மாதிரி தீர்ப்பை கொடுப்பார்கள். மதகுருமார்களுக்கென்று பவர் இருந்தது. அந்த சமுதாயத்தை வழிநடத்திக்கு போவார்கள். ஆட்சியாளருக்கு பவர் இருக்கிற மாதிரி மத உருமார்கள் பவரை வைத்து போய் மக்களை வழி நடத்துவார்கள்.
தேவைக்கேற்ற மாதிரி பத்வா கொடுப்பார்கள். அப்ப அல்லாஹ் சொன்னான், ஃபவைலுன் லில்லதீன யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம், தங்கள் கரங்களால் வேத வசனங்களை வேதம் என்று எழுதிக் கொள்வார்கள். எதற்காக? லியஸ்தரூ பிஹி ஸமனன் கலீலா, சொற்பமான இந்த உலக ஆதாயத்தை அதன் மூலம் பெற்றுக்கொள்வதற்காக. மக்களுக்கு ஏற்ற மாதிரி தீர்ப்பை கொடுத்து விட்டு அவர்கள் அதன் மூலம் வருமானம் ஈட்டுவது. அதனால் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன தண்டனை என்று சொல்கிறான், ஃபவைலுல் லஹும் மிம்மா கஸபத் ஐதீஹிம், அவர்களுடைய கைகள் சம்பாதித்த அந்த சம்பாதிப்பிருக்கிறதே அதற்கும் நாசம், மறுமை நாளில் நரகம் போக வேண்டி ஏற்படும். அன்பிற்குரிய சகோதரி, காசிக்காக அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தார். சாதாரணமாக நடக்குது. நம்ம நாட்டில் எல்லோரும் அறிந்தது. நாட்டின் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி சிவில் பாதுகாப்பை அதாவது உறுதிப்படுத்த வேண்டிய போலீஸ் உத்தியோகத்தர்கள் அவன் சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்கிறான் என்று, நாட்டின் சட்டத்தை மதிக்கிறான் இல்லை என்று இவருக்கு தண்டனை வழங்குவதற்கு முற்படுகிற போலீஸ் உத்தியோகத்தர் அவர் அதைவிட பெரிய நாட்டின் சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார். ஒரு 500 ரூபாய் காசை கொடுத்தால் சரி நீங்க போங்க, ஹெல்மெட் இல்லைன்னு பிடிக்கான், லைசன் இல்லைன்னு பிடிக்கான், இன்சூரன்ஸ் இல்லைன்னு பிடிக்கான், ராங் ரூட்டில் ஓடினு பிடிக்கார், சட்டத்தை நீங்கள் மதிக்கவில்லை என்றால் சிக்னல் பாஞ்ச் என்று பிடிக்கார். பிடிக்கக்கூடிய அதிகாரி என்ன சட்டத்தை மதிக்கவில்லை என்று சட்டம் பேசுகிறார். டாக்குமெண்ட்ஸை கொடுக்கும்போது அதுக்குள்ள ஒரு பச்சைத்தாள் பெய்தண்டால் சரி சரி நீங்கள் போங்க என்றார். அண்ணா போகிறான். சாதாரணமாக நடந்துக்கிறீங்க. இப்போ நேரம் கதை சொன்னங்க, சட்டத்தை மதிக்கவில்லை என்றார். இப்போ இவர் யாரு? தொழில் பறிக்கப்பட வேண்டிய, கோட்டு சூட்டு கலத்தப்பட வேண்டிய நிலை. தகுதியற்றவர்கள் பொறுப்புக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதான் முதலாவதாக ஒருவர் ஒரு அதிகாரியா நியமிக்கப்படுவதற்கு மிக முதல் தகுதி நம்பிக்கையானவர், நேர்மையானவர், அமீன் என்ற நன்னம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும். அதான் முதல் தகுதி. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவன் மறுமையை நம்பியவனாக இருப்பான். அதனால் அல்லாஹ்வின் பயம் அவனுக்கு இருக்கும். அதற்கேற்ப அவன் செயற்படுவான். அவன் செயற்பட்டான் மூமி. இன்று காசிக்காக ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய தொழிலையே இன்னொருவருக்கு தூக்கி கொடுத்து விடுகிறார்கள். ரிசல்ட் அடிப்படையில் நடந்தது எக்ஸாம். அதில் ஒருவர் பாஸ் ஆகிறார். 10 பேருக்குத்தான் தொழில் என்று வைத்துக் கொள்வோம். இவர் தகுதியானவர், 10வது 9வது. ஆனால் 11வது நபர் ஒரு 20 லட்சத்தை ஒரு 10 லட்சத்தை உள்ளால் அந்த தொழிலைக்கு நியமிப்பவருக்கு அனுப்பி வைக்கிறார். அதனால் இந்த 11வது நபர் 10வரின் இடத்தை பிடிக்கிறார் அல்லது 9வரின் இடத்தை பிடிக்கிறார். அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தயாரித்து விடுவார்கள். இந்த தொழில் ஹலாலா, அதில் வார சம்பாத்தியம் ஹலாலா, அந்த தொழிலின் மூலமாக அவர் உழைச்சதை வைத்து ஹஜ்ஜிக்கு போகலாமா, தர்மம் செய்யலாமா, டோட்டலி 100% பியோ கலப்பற்ற ஹராம். அவர் செய்கிற தொழில் ஹலாலாக இருக்கலாம். அந்த தொழிலை அடைந்த முறை இன்னொருவருக்கு சேர வேண்டிய அந்த தொழிலை காசை கொடுத்து எடுத்தார். காசை கொடுத்தவர் லஞ்சம் கொடுத்தவர். தனக்கு உரிமை இல்லாத ஒன்றை பெறுவதற்காக கொடுக்கப்பட்டால் அது லஞ்சம். அவரின் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு மட்டுமல்ல, அதை வாங்கி எடுத்தாரே, சில நேரம் அது மினிஸ்டராக இருக்கலாம், அல்லது ஆளுநராக இருக்கலாம், அல்லது கீழ்நிலையில் உள்ளவர்களாக இருக்கலாம். அவருடைய எடுபடியால் அந்த காசை வாங்கி கொடுத்திருந்தால் அவருக்கும் அந்த பாவம். ஒரு 10 லட்சம் கொடுக்க ஒவ்வொரு அதிகாரிக்கும் ஒரு எடுபடி வேலை கொடுத்தர் இருப்பார். அவருக்கு இன்னும் அவனுக்கு 10,000 என்றால் நீயும் 10 லட்சம் வாங்கியிருந்தான். மஹ்ஷர் மைதானத்திலே எல்லோரும் பெறுவீர்கள். இதெல்லாம் அதிகார துஷ்பிரயோகங்கள் கிரீட பக்கம் எல்லாம் நடக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் மறுமையை நம்பி இருக்கிறோம்.
அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மறுமை இல்லையா? மிருகங்களை போன்று வாழ்ந்து கொண்டு போகலாம். ஆனால் எங்களுக்கு மௌத்துக்கு பின்னால் கேள்வி கணக்கு இருக்கிறது. நம்பி இருக்கிறோம். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் புரிந்து நடக்க நல்லருள் பாலிப்பானாக.